பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 18வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீதிபரராகி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற நாட்களில் நீதிக்கோ நியாயத்துக்கோ காலமில்லை தகப்பனே. நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். ஏழைகள் நெருக்கப்படுற காலம் இது என்றாச்சா. துன்மார்க்கர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நீர் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எரிச்சலுள்ள தேவன் என்பது எங்களுக்கு தெரியும்பா. சகலத்தையும் பார்த்து சகித்து கொண்டு பொறுமையாயிருக்கிறீர் என் தகப்பனே. இவ்வேளையில் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே. நியாயம் எங்கெல்லாம் அது மிதிக்கப்படுகிறதோ தேவாதி தேவன் இறங்குவீராக. உம்முடைய வல்லமையை அந்த இடங்களில் நீங்கள் வெளிப்படுத்த வேணும் ராஜா. நீர் இறங்கிரலும் அப்பா. துன்மார்க்கரை சங்கரிங்கப்பா. தெய்வ பயம் இல்லாதபடி நியாயம் செய்கிறவர்கள் தகப்பனே, நீர் அவர்களை நீ பார்த்து கொள்ளும். நீர் பழிவாங்குகிற தேவன். நீர் வழக்குகளை விசாரிக்கிற கர்த்தர் என்பது எங்களுக்கு தெரியும் ராஜா. நீர் அப்படியே இறங்குவீராக. ஆமீன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இவ்வேளையிலும் கூட நீதிபரர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதிபதிக்காகவும் வக்கீலுக்காகவும் தெய்வ சமூகத்தில் வரும் கர்த்தர் நீர் இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஞானத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. நீதியாய் வழக்குகளை நடத்தக்கூடிய ஆலோசனை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கான படிப்பறிவு அவங்களுக்கு உண்டு. அவங்க உள்ளம் தூய்மையாக்கப்படட்டும் ராஜா. உம்மை நோக்கி நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து தங்களுடைய வழக்குகளை நியாயமாய் நீதியாய் விசாரிக்க கர்த்தர் அருள் செய்வீராக. அமீன் என் ராஜா. ஒரு நாளில் அவர்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அப்பொழுது குற்றமற்றவர்களாக உம்முடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக தெய்வ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் செய்து வழிநடத்திட வேண்டும். எந்த விதமான பயத்துக்கோ மிரட்டலுக்கோ அடிபணிந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவாதி தேவன் இறங்குவீராக. அமீன் என் ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதி அரசர்களை நீர் காத்துக்கொள்ளும், பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா விதமான உலகத்தின் ஆசைகளிலிருந்து விலக்கி தங்கள் கையில் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும் நியாயம் விசாரிக்கவும் கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வெயில் உஷ்ணத்தில் இருந்து நல்ல மழையை நீர் கொடுத்தமைக்காக நன்றி. இந்த வெயில் உஷ்ணத்தில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மழை பெய்யாத இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஒரு செழிப்பான மழையை தேவன் கட்டளையிட்டு வெயில் உஷ்ணத்தில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பலத்த கரம் மாத்திரமே எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கு. இயற்கை வளங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. நீர்நிலைகள் விளைநிலங்களை ஆசீர்வதிங்க ஐயா. அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துறையினருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க. களஞ்சியங்களை எல்லாம் விளைநிலங்களில் வரைகிற எல்லா விளைச்சல்களை சேமித்து வைக்கக்கூடிய கிருபை நீங்கள் தாங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி. உலக நாடுகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்யாதபடி சமாதானத்தின் ஆவியானவர் தேசத்தின் அதிபர்களுக்கு உம்முடைய ஆவியை நீர் ஊற்றும் பொழுது தெய்வ பயம் உண்டாகும். ஆலோசனை உங்ககிட்ட கேட்டு அதன்படி நடத்த கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெரியவர்கள் என்று இருக்காங்கப்பா. பொது ஜனங்களுக்கு தான் அந்த வேதனை. தகப்பனே, நீர் இறங்குவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை பற்றி அவங்க நினைக்கட்டும்.
கர்த்தருடைய ரகசிய வருகை பற்றி அவங்க நினைக்கட்டும் என்றாச்சா. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை தாங்க. தேவரே உம சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய சமாதானம் குடும்பங்களில் உண்டாகட்டும் என்றாச்சா. எங்களுடைய சமூகத்திலே உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி விசாரிக்க, ஆறுதல் படுத்த, உதவி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பின் ஆவை ஊற்றப்படட்டும் என்றாச்சா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கூடான கொடி ஸ்தோத்திரங்கள். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.